சேவிங்ஸ்னா என்ன, சேவிங்ஸ் எப்படி பண்ண முடியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பாட்காஸ்ட், மூவிஸ், புக்ஸ், ஸோ சைக்காலஜி ஆஃப் மணி, அட்டாமிக் ஹேபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கற்றுக்கிட்டு அதில் ஒரு 3 மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு எனாமஸ் ஆஃப் மணி வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும்னு. ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னா, எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சேலரி இப்போ வருதுன்னா உடனே எக்ஸ்பென்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறத வந்து கரெக்டாக கால்குலேட் ஆகி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ என்ன ஆப்னா கூகுள் பே, ஃபோன்பே, ஜிபே. ஸோ அதுதான் எமர்ஜென்சிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் 2 இயர்ஸ் நான் வந்து இதை வந்து யூஸே பண்ணாமல், அதாவது நம்ம கையில் இருந்து அமௌண்ட் எடுத்து கொடுத்தா தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். சொல்லப்போனால் ₹1. தேர்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் சுருன்னு தான் இருக்கும். ஸோ நம்மளோட தேவைகளுக்கு தான் வாங்கணும், ஆசைகளுக்கு வாங்கவே கூடாது. ஸோ தேவைகள்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து இது இல்லைன்னா நம்ம சர்வே ஆக முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து செக் பண்ணிக்கணும், ஒரு டயத்தை இழுத்து போட்டு. ஸோ அதுக்கடுத்து உண்மையிலே அதோட வேல்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.